Hello everyone, welcome to our channel Target 190 IAS Academy. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் and subscribe பண்ணுங்க. Today 6th standard English first term unit 2 book back question answers பார்க்கலாம். So நம்மளுக்கு கொடுத்திருக்க unit 2 வந்து when the trees walked. Pros when the trees walked. அதோட question answers வாங்க பார்க்கலாம். Discuss and answerல நம்மளுக்கு 3 question கொடுத்திருக்காங்க. First question, when did the garden become a happy place for the author? So ஆத்தருக்கு எப்போ கார்டன் வந்து ஒரு நல்ல ஹாப்பியான பிளேஸாக மாறுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the answer is when his grandfather joined him, the garden became a happy place for the author. ஸோ எப்போ கிராண்ட்ஃபாதர் வந்து ஆத்தரை ஜாயின் பண்ணிட்டாரோ அப்போ அவருக்கு அது ஒரு ஹாப்பியான பிளேஸாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. So the second question, what are the two reasons the author gives for the plants moving towards grandfather? ஸோ என்ன ரெண்டு ரீசன் கொடுத்தாரு அந்த பிளான்ஸ் எல்லாம் கிராண்ட்ஃபாதரை நோக்கி மூவ் ஆகிறதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் there are two reasons the author gives for the plants moving towards grandfather are light and warmth. They like to be near grandpa. ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த ரெண்டு ரீசன் என்னென்னா லைட்டும் வார்ம்த்தும், செகண்ட் ஒன் வந்து அவர் பக்கத்தில் இருக்கிறது அந்த பிளான்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ த தேர்ட் கொஸ்டின், why does the writer think that the people tree is great show off? ஸோ ஏன் வந்து அரச மரம் வந்து ஒரு பெரிய ஷோ ஆஃப் அப்படின்னு நம்ம ஆத்தர் நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் even when there is no breeze, their broad-chested, slim-waisted leaves spin like tops. It will attract your attention and invite you into the shade. So, people tree is a great show-off. என்ன சொல்கிறாருன்னா, இந்த people tree அரச மரம் வந்து ஸோ ஒரு காற்றே அடிக்கலை அப்படிங்கும் போதும் ரொம்ப ப்ராடாக இருக்கும், ஸ்லிம்மாக இருக்கிற அந்த லீவ்ஸ் வந்து ஆடிக்கிட்டு ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணும், அந்த நிழல் நோக்கி போகிறதுக்கு நம்மளை அட்ராக்ட் பண்ணும். அதனால் அது ஒரு பெரிய ஷோ ஆஃப் அப்படின்னு நம்ம ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அண்ட் ஆன்சரில் அகெயின் 3 questions கேட்டிருக்காங்க. First question, why do we need trees? List 4 reasons that grandfather gives. ஸோ ஏன் நம்மளுக்கு ட்ரீ அவசியம் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அதுக்கு கிராண்ட்பா கொடுத்த 4 ரீசன்ஸை வந்து லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் we need trees to keep the desert away. Second one, to attract rain. Third one, to prevent banks of rivers from being washed away. Fourth one, for fruits and flowers and for timbers. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த நம்ம உலகம் வந்து பாலைவனம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ட்ரீஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ மழை வர்றதுக்கு ட்ரீஸ் வேணும். அடுத்து ரிவர் பெட், அந்த ஆற்று மணல் வந்து அடித்து போகாமல் இருக்க வந்து நம்மளுக்கு ட்ரீஸ் வேணும். அடுத்து ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் ப்ளஸ் மரம் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ட்ரீஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வாட் மேட் கிராண்ட்ஃபாதர் பிளான்ட் சாப்லிங்ஸ் ஆன் தி ராக்கி ஐலாண்ட். ஸோ எது வந்து நம்மளோட கிராண்ட்ஃபாவை ராக்கி ஐலாண்டில் பிளான் பண்ண தூண்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, பிளான் பண்ண வச்சுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் there was a mango tree on the island, so grandfather planted saplings there. ஸோ அந்த ஐலாண்டில் ஒரு மேங்கோ ட்ரீ இருந்துச்சு, அதை பார்த்துட்டு நம்ம கிராண்ட்பா வந்து சாப்லிங்ஸ் பிளான் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், why did the author help his grandfather plant trees? ஸோ ஏன் ஆத்தர் வந்து தாத்தாக்கு ட்ரீஸ் பிளான் பண்ண ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி ஆத்தர் ஹெல்ப்ட் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் டு பிளான்ட் ட்ரீஸ் பிகாஸ் ஹீ ஆல்சோ வாண்டட் டு ப்ரிவென்ட் த வேர்ல்ட் ஃப்ரம் பிகமிங் எ கிரேட் டெசர்ட். ஸோ ஆத்தர் எதுக்கு கிராண்ட்பாக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னா, அவரும் வந்து இந்த உலகம் வந்து ஒரு டெசர்ட், ஒரு பாலைவனம் ஆகிறத விரும்பலை, காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சார். அதனால் நெக்ஸ்ட் அகெயின்
டிஸ்கஷன் ஆன்சரில் 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் கிராண்ட்மதர் ஃபீல் அபவுட் ட்ரீஸ் க்ரோயிங் இன் தி ஹவுஸ்? ஸோ கிராண்ட்மதர் வந்து அந்த ட்ரீஸ் வீட்டில் வளர்கிறத பற்றி என்ன நினச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், grandmother wanted to remove those trees taking root in the ceiling and wanted to remove a mango tree too. ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த கிராண்ட்மதருக்கு வந்து அந்த ட்ரீஸ் வளர்கிறது அவ்வளோக்கா பிடிக்கல. ஏன்னா அது வந்து சீலிங்ஸ், அதோட வேர்கள் வந்து சீலிங் வரைக்கும் வந்துருந்துச்சு. அந்த மேங்கோ ட்ரீயை கூட அவங்க ரிமூவ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், why did the author leave town? ஸோ ஏன் ஆத்தர் டவுனை விட்டு வந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், தி ஆத்தர் லெஃப்ட் டவுன் டு லிவ் வித் ஹிஸ் ஃபாதர். ஸோ அவரோட அப்பாவோட வாழ்கிறதுக்காக ஆத்தர் வந்து டவுன் விட்டு வந்தார். தேர்ட் ஒன், ஹவு டிட் கிராண்ட்ஃபாதர்ஸ் ட்ரீம் கம் ட்ரூ? ஸோ நம்ம கிராண்ட்பாவோட ட்ரீம் எப்படி நிஜம் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், the author and grandfather planted the saplings and cuttings on a small rocky island. One summer, when the author visited the island after several years, he found the island a green paradise. Thus, grandfather's dream came true. ஸோ ஆத்தர் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து பிளான் வச்சுட்டு ரொம்ப நாள் கழித்து அந்த ராக்கி ஐலாண்டை விசிட் பண்ணுறாரு. விசிட் பண்ணும்போது பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு க்ரீன் பேரடைஸ் மாதிரி, ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. அதனால் தாத்தாவோட கனவு நிஜமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், டிஸ்கிரைப் வாட் தி ஆத்தர் ஸோ வென் ஹி வென்ட் பேக் டு தி ஐலாண்ட். ஸோ நம்ம ஆத்தர் ஐலாண்டுக்கு ரிட்டர்ன் போனப்போ என்ன பார்த்தாரு அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், வென் ஹி வென்ட் பேக் டு தி ஐலாண்ட், தி ஆத்தர் நோட்டிஸ்ட் ஸ்மாலர் ட்ரீஸ், வைல்டு பிளான்ட்ஸ் அண்ட் grasses had sprung up under their protection. The trees they had planted long ago had multiplied. ஸோ அவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி வச்சது மல்டிப்ளை ஆகிடுச்சு. ஸோ அங்கே இந்த ஸ்மாலர் ட்ரீஸ் எல்லாம் பெரிய பிளான்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கிராஸஸ் எல்லாம் ஸ்ப்ரக்அப் இதாகிடுச்சு, ரொம்ப பெரிய இதாகிடுச்சு. அதை தான் அவர் பார்த்தார். ஸோ now டிக் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன். ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு தி ஆத்தர் தி tendril was moving towards grandfather because it. ஸோ ஏன் டென்ட்ரல் அப்படின்னா அந்த கொடியோட தண்டுகள் வந்து ஏன் தாத்தாவை நோக்கி போச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர் பிகாஸ் அதுங்கெல்லாம் வந்து தாத்தா பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, அதனால போச்சு அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன், கிராண்ட்மதர் ஹேட் வாண்டட் தி பீப்பிள் ட்ரீ கட் டவுன் பிகாஸ். ஸோ கிராண்ட்மதர் வந்து அந்த அரச மரத்தை கட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாங்க, ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், இட் வாஸ் நாக்கிங் டவுன் தி பிரிக்ஸ் ஆஃப் தி அவுட் ஹவுஸ். அந்த அவுட் ஹவுஸோட செங்கல்லாம் அது கீழே தள்ளிட்டு இருந்துச்சு, அதோட கிளைகள் அண்ட் வேர்கள், அதனால். தேர்ட் ஒன், கிராண்ட்ஃபாதர் ஹெல்ப்டு கிராண்ட்மா அவுட் வித் தி கார்டனிங் பிகாஸ் ஸோ கிராண்ட்பா வந்து கிராண்ட்மாவுக்கு ஹெல்ப் பண்ணார் கார்டனிங்கில், ஏன்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஸோ தி ஆன்சர் இஸ், he wanted to grow flowers to attract butterflies. ஸோ அவர் வந்து ஃப்ளவர்ஸ் வரணும்னு நினச்சார், எதுக்காக? பட்டர்ஃப்ளைஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், தி ஆத்தர் டிட் நாட் வாண்ட் டு பிளான்ட் சாப்லிங்ஸ் இன் தி ஃபாரஸ்ட் பிகாஸ். ஸோ ஆத்தர் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து பிளான்ட் வந்து சாப்லிங்ஸ் எல்லாம் பிளான் பண்ணணும்னு நினைக்கல, ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், நோ ஒன் வுட் கம் டு see them. ஸோ ஒருத்தரும் கூட அதை வந்து பார்க்க மாட்டாங்க, அதனால். ஸோ ஃபிஃப்த் ஒன், கிராண்ட்ஃபாதர் ஃபெல்ட் பிளான்டிங் ட்ரீஸ் வுட் ஹெல்ப் தி ஃபாரஸ்ட் பிகாஸ். ஸோ கிராண்ட்ஃபாதர் வந்து என்ன நினச்சாருன்னா, நம்ம ட்ரீஸ் பிளான் பண்ணுறது வந்து ஹெல்ப் பண்ணும் ஃபாரஸ்ட்டுக்கு, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், தி அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வுட் ஃபைண்ட் இட் ஈஸியர் டு லிவ். ஸோ அனிமல்ஸும் பேர்ட்ஸும் வந்து ஈஸியாக வந்து வாழ்ந்துக்கும், அதனால். சிக்ஸ்த் ஒன், when the author returned from England to Dehradun, he found grandfather's
dream had come true because the. ஸோ ஆத்தர் வந்து இங்கிலாந்துலேருந்து டேராடூனுக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அவரோட கிராண்ட்பாவோட ட்ரீம் வந்து நிஜமானதாக ஃபீல் பண்ணார். எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபாரஸ்ட் கவர்ட் தி ஐலாண்ட். ஸோ அந்த ஐலாண்டை வந்து அந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே காடாக மாறிடுச்சு, ஒரு ஃபாரஸ்ட்டாக மாறிடுச்சு, அதனால. ஸோ ரீட் தி ஸ்டோரி ஆன் யுவர் ஓன், டிஸ்கஸ் இன் அ குரூப் அண்ட் கம்ப்ளீட் தி ஸ்டோரி மேப் பிலோ. ஸோ ஸ்டோரியை படித்து அதை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், grandfather built a bungalow and dash. During rains, grandfather walked into the jungle and they found a small rocky island and grandfather dash. He looked around and noticed dash. Some year later, the author returned and again the order is wrong. So first, grandfather built a bungalow and planted trees around it. ஸோ தாத்தா வந்து ஒரு பங்களோ கட்டினார், அது சுற்றியும் என்ன பண்ணார், நிறையா ட்ரீஸ் பிளான் பண்ணார். அடுத்து டியூரிங் தி ரெயின்ஸ் grandfather walked into the jungle and planted cutting and sapling. ஸோ ரெய்னி டைமில் அவர் வந்து பிளான் பண்ணார், சாப்ளிங் சின்ன சின்ன செடிகள்லாம் நட்டார். They found a small rocky island and grandfather planted a number of tamarind, laburnum and coral tree sapling. ஸோ தாத்தா வந்து ஒரு ராக்கி ஐலாண்ட் கண்டுபிடிச்சி அங்கே வந்து நிறைய ட்ரீஸ் லைக் புளிய மரம் அந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் நட்டுறாரு. அதுக்கடுத்து டூரிங் தி செகண்ட் வேர்ல்டு வார் தி ஆத்தர் வாஸ் சென்ட் டு அ போர்டிங் ஸ்கூல். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் ஆத்தரை ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு மாற்றிட்டாங்க. சம் இயர்ஸ் லேட்டர் தி ஆத்தர் ரிட்டர்ன்ட் அண்டு சோ தி ஐலாண்ட். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஆத்தர் வந்து ரிட்டர்ன் பண்ணி ஐலாண்டை பார்க்குறாரு. ஸோ ஹீ லுக்ட் அரவுண்ட் அண்ட் நோட்டிஸ்ட் அ பியூட்டிஃபுல் ஸ்மால் க்ரீன் பேரடைஸ். ஸோ அவர் சுற்றி பார்க்குறாரு. ஸோ என்ன இருக்குது அங்கே, ஒரு க்ரீன் பேரடைஸ் பார்க்குறாரு. ஸோ இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட், ஒர்க் இன் குரூப், டெல் தி ஸ்டோரி இன் 10 சென்டென்ஸ். ஸோ டோட்டல் ஸ்டோரியும் வந்து 10 சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், grandfather built a bungalow. Next, he planted trees around it. During the rains, grandfather walked into the jungle. Again, he planted cuttings and saplings. They found a small rocky island. Grandfather planted a number of tamarind, laburnum and coral tree saplings. Again, during the Second World War, the author was sent to a boarding school. Then 2 or 3 years later, he went to England. So again, some years later, the author returned and saw the island. Finally, he looked around and noticed a beautiful small green paradise. ஸோ அந்த டோட்டல் ஸ்டோரியை 10 சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, தாத்தா ஒரு பில்டிங் கட்டினார், அடுத்து அதை சுற்றியும் பிளான்ட் வச்சார். ஸோ மழைக்காலங்களில் அவர் ஜங்கிள்குள்ளே போனார். அடுத்து சாப்ளிங்ஸ், அந்த சின்ன சின்ன கன்றுகள் நட்டார். அதுக்கப்புறம் ராக்கி ஐலாண்ட் கண்டுபிடிச்சாங்க, அங்கே நிறையா மரங்கள் நட்டாங்க. அதுக்கடுத்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் நம்ம ஆத்தரை வந்து போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆத்தர் இங்கிலாண்டுக்கு போயிட்டார். அகெயின் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம், சம் இயர்ஸ்க்கு அப்புறம் ரிட்டன் ஆகிறாரு டேராடூனுக்கு. வந்து அந்த ஐலாண்ட், ராக்கி ஐலாண்டை பார்க்குறாரு. ஸோ அங்கே வந்து என்ன இருக்குது, அந்த ஐலாண்ட் ஒரு க்ரீன் பேரடைஸ் மாதிரி இருக்குது. ஸோ தட்ஸ் இட். ஸோ அகெயின் வெக்காபுலரியில் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லைக் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் மாதிரி அவுட் ஹவுஸ், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க, அவுட் ஹவுஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்மளை அந்த மாதிரி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அவுட் ஹவுஸ் அவங்களே மேட்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ரிவர். ஸோ ரிவர் பெட், ஆற்றுப்படுகை. ஸோ ரிவர் பெட். வாட்டர் ஃபால், ஸோ நீர்வீழ்ச்சி. ஃப்ளவர் கார்டன், ஸோ பூந்தோட்டம். நெக்ஸ்ட் 5th ஒன் சன் ஷைன், ஸோ சூரியன் ஷைனிங், ஐ டோன்ட். நெக்ஸ்ட் ஏரியல் root. Busy body. Window sill. Foot hill. Compound wall.
That's it. Next, look at the words in the box. Make new words adding ly. So ஆல்ரெடி அங்கே இருக்கிற அட்ஜெக்டிவ்ஸ் வந்து ly ஆட் பண்ணி அட்வர்ப்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ly ஆட் பண்ணால் அது அட்வர்பாக மாறிடும். ஸோ லைக் லோன் அப்படின்றாங்க. லோன்னா தனிமை. ஸோ நம்ம ly ஆட் பண்ணி லோன்லி தனிமையில் அப்படின்னு மாற்றிடலாம். அடுத்து பிளாசம். பிளாசம் அப்படின்னா ஒரு நல்லா விரியறது, ப்ளூம் ஆகிறது. பிளாசம்லி போட முடியாது. நெக்ஸ்ட் எதுக்கு போகலாம்? விகரஸ். ஸோ விகரஸ்னால் ஒரு நல்ல வளர்ச்சி. ஸோ விகரஸ்லி ly ஆட் பண்ணால் விகரஸ்லி. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்லி. ஸோ தொடர்ந்து அப்படிங்கிறது. கம்ப்ளீட் அப்படின்னா கம்ப்ளீட்லி முழுவதுமாக. நெக்ஸ்ட் ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்லி. ஸோ நல்ல ஸ்ட்ராங்காக. அன்லைக் அன்லைக்லி. கிரேட் கிரேட்லி ly ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இமீடியேட் இமீடியேட்லி. ப்ராட் ப்ராட்லி. ஸோ இது எல்லாமே ly ஆட் பண்ணும்போது அது ஒரு அட்வர்பாக மாறிடும். ஸோ ஹவு. லுக் அட் த வேர்ட்ஸ் அண்ட் ஃபில் இன் த பாக்ஸ் வித் தேர் ஆண்டனம்ஸ். ஸோ இதில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ஆண்டனமோட ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ். ஸ்மார்ட், சாஃப்ட், ஸ்லிம், ஸ்ட்ராங், ஸ்மால், ஸ்லோ, சீக், ஸ்டில். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கு இதோட ஆப்போசிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்டுக்கு ஆப்போசிட் ஹார்ட். நெக்ஸ்ட் ஸ்லிம். ஸ்லிம்க்கு ஆப்போசிட் ஃபேட். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்க்கு ஆப்போசிட் வீக். நெக்ஸ்ட்டு ஸ்மால். ஸ்மால்க்கு ஆப்போசிட் பிக். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோ. ஸ்லோக்கு ஆப்போசிட் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட்டு சீக். சீக் ஆப்போசிட் ஹைட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டில். ஸோ ஸ்டில் ஆர் சாஃப்ட்டுக்கு வந்து ரஃப். அகெயின் ஸ்மார்ட், டல், டல் ஸ்டூடெண்ட். Next, listening. Listen to your teacher. Read out what happened to Nandu. Some of the statements given below are correct. Tick them. So கொடுத்திருக்கிற சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கிறத டிக் பண்ண சொல்கிறாங்க. The truck went over a stone. அந்த ட்ரக் வந்து ஒரு கல் மேலே ஏறி போச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அது வந்து ராங். ஸோ கிராஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் த பாக்ஸ் ஃபெல் அவுட் ஆஃப் அ ட்ரக். ஸோ ஒரு பாக்ஸ் வந்து அந்த பாக்ஸ் வந்து ட்ரக்லேருந்து கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு. ஸோ தி ஆன்சர் வி ஹாவ் டு டேக். நெக்ஸ்ட் த பிராஸ் லேம்ப் வாஸ் இன் தி ட்ரக். அந்த பிராஸ் லேம்ப் வந்து ட்ரக்கில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அது ராங். ஸோ வி ஹாவ் டு கிராஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து நந்து வாண்டட் டு ப்ளே வித் தி லேம்ப். நந்து வந்து அந்த லேம்ப் கூட விளையாடணுன்னு ஆசைப்பட்டான். ஸோ அது கரெக்டு. ஸோ வி ஆர் டேக்கிங். நெக்ஸ்ட் இட் வாஸ் லைக் தி லேம்ப் நந்து ஹேட் அட் ஹோம். ஸோ அந்த லேம்ப் வந்து நந்து வீட்டில் வச்சுருந்த மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ க்ராஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நந்து ப்ரெஸ்ட் எ பட்டன். ஸோ நந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அது கரெக்ட். ஸோ வி ஆர் டேக்கிங் இட். செகண்ட் ஸ்பீக்கிங்கில் டேக் சம்திங் ஃப்ரம் யுவர் பேக். டிஸ்கிரைப் இட் இன் 3 sentences. ஆஸ்க் தி கிளாஸ் டு ஃபைண்ட் அவுட் தி திங். ஸோ யூ ஹாவ் டிஸ்கிரைப். ஸோ நீங்கள் ஒரு பேக்லேருந்து ஒரு திங் எடுத்து அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ லைக் வி ஆர் டேக்கிங் ஒன் ஆப்ஜெக்ட். ஐ ஹாவ் அ தின் வுடன் பீஸ். ஒரு ஒல்லியான மரத்தாலான பீஸ் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே கிராஃபைட் இருக்கும். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ நத்திங் பட் பென்சில். ஸோ நெக்ஸ்ட் ஸோ பிக்டோகிராமர். ஸோ கிராமரில் வந்து நம்மளுக்கு கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் என்னென்ன டைப் இருக்குது வாங்க பார்ப்போம். எ சென்டென்ஸ் கேன் டூ 4 things. ஸோ டோட்டலாக 4 things அதனால் பண்ண முடியும். ஸோ 4 types இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட். when a sentence is a statement, it gives a fact or an opinion and we end up it with a full stop. Ducks swim in water. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஃபேக்டோ இல்லை ஒரு ஒப்பீனியனோ கொடுக்கும். அதை நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சு என் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ducks swim in the water. ஸோ வாத்து தண்ணியில் குளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்
type is question. Second question. So question அப்படிங்கிறது என்னன்னா, when a sentence asks a question, we end it with a question marks. ஒரு சென்டென்ஸ் வந்து கொஸ்டின் கேட்குது அப்படின்னா நம்ம அதை கொஸ்டின் மார்க்கில் எண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும். நெக்ஸ்ட் ஒன், it is an imperative sentence. அது என்னது? when a sentence makes a request or gives an instruction or a command, we end up with the full stop, take this road. ஸோ ஒரு imperative sentence அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்ட்டாவோ ஒரு கமாண்டாவோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாவோ இருக்கலாம். ஸோ அது வந்து ஃபுல் ஸ்டாப்பில் தான் என் பண்ணுவோம். ஆனால் டேக் திஸ் ரோடு, இந்த ரோடில் போ அப்படின்னு ஒரு கமாண்ட் சொல்கிறது, இல்லை ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, அது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட், when a sentence expresses surprise, wonderful or some strong emotion, we end up it with an exclamation mark. ஸோ இதை எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் சொல்லுவோம். எக்ஸ்க்ளமேட்ரி ஆச்சரியம். ஸோ ஒரு ஆச்சரியமும் லைக் ஸ்ட்ராங் எமோஷனோடு இருக்கிறது. ஹவு குட் தீஸ் ஃப்ளவர்ஸ் ஸ்மெல். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது, வா வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ தட் ஒன். Again, use the grammar, tick the right option and to fill in the blanks. So right option tick பண்ணி fill in the blanks சொல்லியிருக்காங்க. dash a beautiful flower. ஸோ அதுக்கு imperative ஃபைனலாக கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. சாரி, கொஸ்டின் மார்க்கில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், என்ன ஒரு அழகான பூ. செகண்ட் ஒன், டேஷ் ப்ளே ஃபுட்பால். ஸோ இது கொஸ்டின் மார்க்கில் என்ன இருக்குது, நம்ம கொஸ்டின் மார்க் தான் கொஸ்டின் கேட்கணும். ஸோ கேன் யூ ப்ளே ஃபுட்பால், உன்னால் ஃபுட்பால் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்குறோம். தேர்ட் ஒன், டேஷ் டிட் யூ கோ எஸ்டர்டே. ஸோ நேற்று போனியா, நேற்று போனேன், அப்போது எங்கே அப்படின்னு தான் கேட்போம். நேற்று எங்கே போனேன். ஸோ தி ஆன்சர் இஸ் வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், டேஷ் அஸ் கோ ஃபார் அ வாக். ஸோ நம்ம ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் லெட். ஸோ ஷேலில் கேட்டால் அது கொஸ்டின் ஆயிரும். லெட் த imperative. ஸோ let us go for a walk. Next fifth one, dash like to play hide and seek. ஸோ யார், I like to play hide and seek. ஸோ here we are choosing a pronoun. he, she, முத்து, இதுக்கு எல்லாமே லைக்ஸ் வரணும். ஃபார் ஐக்கு மட்டும்தான் லைக் வரும். Next, look at the punctuation of this sentence. Why are they punctuated differently? Discuss in the class. ஸோ punctuation மார்க் பார்த்து அதுக்கான ரீசன் சொல்லியிருக்காங்க. One always felt like drawing close to him. ஸோ ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சதுனால இது ஒரு சென்டென்ஸ். ஸோ திஸ் சென்டென்ஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ வி எண்ட் இட் வித் எ ஃபுல் ஸ்டாப். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், அதனால் நம்ம ஃபுல் ஸ்டாப்பில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். ஸோ ஒருத்தருமே இங்கே வரதில்லை அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஸோ த சென்டென்ஸ் எக்ஸ்பிரஸஸ் சர்ப்ரைஸ். ஸோ வி எண்ட் இட் வித் அன் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைஸில் எண்ட் ஆயிருக்கு, அதனால் நம்ம எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஹூ இஸ் கோயிங் டு see them. யார் அவங்கள பார்க்க போகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. ஸோ அது கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாக இருக்கும். திஸ் சென்டென்ஸ் ஆஸ்க் எ கொஸ்டின். ஸோ வி எண்ட் இட் வித் அ கொஸ்டின் மார்க். ஸோ கொஸ்டின் கேட்குது, அதனால் நம்ம கொஸ்டின் மார்க்கில் எண்ட் பண்ணியிருக்கோம். கம் ஹியர், இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கமாண்ட். ஸோ திஸ் சென்டென்ஸ் கிவ்ஸ் எ கமாண்ட். ஸோ வி எண்ட் இட் வித் அ ஃபுல் ஸ்டாப். இது ஒரு கமாண்ட் கொடுக்குது, அதனால் நம்ம ஃபுல் ஸ்டாப்பில் எண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ work in pair and say the sentence to each other. Do you hear any difference in the way it's spoken? ஸோ ரெண்டையும் படித்து பார்த்து ஸோ சொல்கிறதும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு தெரியுதா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ banyan tree அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு நியூஸை டிக்ளேர் பண்ணுது, அதனால் அதை ஸ்டேட்மெண்ட் இல்லை டிக்ளரேட்டிவ்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன், இஸ் திஸ் அ banyan tree. இது ஒரு ஆலமரமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் மார்க்கில் எண்டாக இருக்குது, அதனால் இது கொஸ்டின். ஸோ கொஸ்டின் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, another name for question. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்,
வாட் அ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ. ஸோ என்ன ஒரு அழகான மரம் அப்படிங்கும்போது இது நம்ம ஆச்சரியப்படுறோம். எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். ஓகே. ஃபோர்த் ஒன், லுக் அட் திஸ் பேனியன் ட்ரீ. ஸோ இதை பாரு, இந்த மரத்தை பாரு அப்படிங்கிற அது ஒரு கமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இட் இஸ் அன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து இதுக்கு இன்னொரு பெயர். நெக்ஸ்ட், ரீட் திஸ் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஸ்டோரி கேர்ஃபுல்லி. Do they give commands or request or make statements? Write C for command, R for request and S for statement. So ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் எஸ் போட சொல்லியிருக்காங்க, ரெக்வஸ்ட்டாக இருந்தால் ஆர் போட சொல்லியிருக்காங்க, கமாண்டாக இருந்தால் சி போட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தி டென்ட்ரில் மூவ் டுவர்ட்ஸ் கிராண்ட்ஃபாதர்ஸ். அந்த டென்ட்ரில் வந்து கிராண்ட்ஃபாதர் நோக்கி போச்சு அப்படிங்கிறாங்க. அது ஒரு ஸ்டேட்மெண்ட், அதனால் நம்ம எஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட், ஐ வாண்ட் அ ரூஃப் ஓவர் மை ஹெட். ஸோ என்னோடய தலைக்கு மேலே எனக்கு ஒரு ரூஃப் வேணும் அப்படிங்கிறாங்க. இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஸோ எஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட், ப்ளீஸ் டு நாட் கட் ட்ரீஸ். தயவு செஞ்சு மரத்தை கட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு ரெக்வஸ்ட், ஆர் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட், வி ஸ்பெண்ட் தி ஹோல் டே பிளான்டிங் சாப்லிங்ஸ். ஸோ நாங்கள் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக பிளான் பண்ணி அந்த கன்றுகளை நெட்டே ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட், எஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட், வில் யூ ப்ளீஸ் ரிமூவ் தி ட்ரீஸ் க்ரோயிங் ஆன் தி வால். ஸோ இது ஒரு ரெக்வஸ்ட், தயவு செஞ்சு அந்த வாலில் வளர்ந்துட்டுருக்க ட்ரீஸை ரிமூவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ரெக்வஸ்ட். நெக்ஸ்ட், 6 ஒன், தேர் வாஸ் அ ஃபாரஸ்ட் ஆன் தி ஐலாண்ட். ஸோ ஃபாரஸ்ட்டில் ஒரு ஐலாண்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஸோ எஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட், கோ டு தி ரிவர் பெட். ஸோ ஆற்றங்கரை பக்கமாக போ, ஆற்றுப்படி போ அப்படிங்கிறாங்க. அது ஒரு கமாண்ட், சி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட், தி ஐலாண்ட் வாஸ் அ க்ரீன் பேரடைஸ். ஸோ அந்த ஐலாண்ட் வந்து ஒரு பச்சை சொர்க்கம் அப்படின்றாங்க. ஸோ தட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஸோ 9th ஒன், க்ரோ மோர் ட்ரீஸ் டு ப்ரொடெக்ட் நேச்சர். ஸோ நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரீஸை க்ரோ பண்ணுங்கள், வளருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒரு கமெண்ட், ஸோ நம்ம சி போட்டுக்கிறோம். 10th ஒன், கிராண்ட்ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ. ஸோ தாத்தாவோட கனவு நிஜமாயிடுச்சு அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட், அதனால் நம்ம எஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட், ரைட்டிங். க்ரியேட்டிவ் ரைட்டிங்கில் பிக்சர் பார்த்து ஸ்டோரி எழுத சொல்லுங்கள். இஃப் யூ கட் டவுன் ட்ரீஸ் யுவர் சில்ட்ரன் வில் பே தி ஃபீஸ். ஸோ நீங்கள் ட்ரீயை இப்போ கட் பண்ணிங்கன்னா உங்களோட சில்ட்ரன் தான் அதுக்கான ஃபீஸ் பே பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த பிக்சர் பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ என்னது, ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு ட்ரீஸை கட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரீஸ் கட் பண்ணாமல் இருந்தால் ஆக்சிஜன் மாஸ்க்கே போட தேவையில்லை, ரைட்? ஸோ தி ஆன்சர், மேன் நீட்ஸ் ஆக்சிஜன் டு லிவ். எ மேன் கட்ஸ் ட்ரீ ஃபார் ஹிஸ் நீட்ஸ் பட் one day he realizes that there is no good air to survive. The man needs an oxygen cylinder. He pays the fees of cutting down trees. ஸோ என்னது, ஸோ ஒரு மரத்தை வந்து தன்னோட தேவைக்காக கட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து சரி நம்மளுக்கு சுவாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல காற்று இல்லை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ அது வந்து என்னது, இவங்களோட செஞ்ச வேலைக்கான கூலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ட்ரீஸ் போயம். ஸோ வொக்காபுலரி ஏல வந்து டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ். லைக் ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்மால், SMALL, ஸ்மால். ஸ்மால்னால் குட்டியாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் டால், TALL, டால்னால் ஹைட்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்னால் பயன்படுற மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் குட். ஸோ குட் அப்படின்னா நல்லா இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஷார்ப்னால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்னால் நேராக இருக்கிறது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட், பி ஆன்சர் தி ஃபாலோயிங்கில் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் தி பீப்புள் டூ? ஸோ பீப்புள் என்ன பண்ணும், அந்த அரச மரம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So the answer is, the people quivers in the breeze. ஸோ தென்றல் வரும்போது ஆடும், தென்றல் காற்றில் ஆடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், how does the coconut tree grow? அந்த கோகோனட் ட்ரீ எப்படி வளரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர், தி கோகோனட் ட்ரீ grows up straight and tall. ஸோ கோகோனட் ட்ரீ வந்து நேராக ஹைட்டாக வளரும் அப்படின்ட்டுருக்காங்க. நெக்ஸ்ட், சி, வாட் டஸ் தி tamarind give? ஸோ tamarind என்ன தரும்னு கேட்டிருக்காங்க.
So the answer tamarind, the tamarind gives us a pleasant shade. So புளிய மரம் வந்து ஒரு நல்ல நிழல் நம்மளுக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஆஸ் ஷார்ப் ஆஸ் பிளேட்? எது கிட்டத்தட்ட பிளேட் அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த டேட்ஸ் லீஃப் இஸ் ஆஸ் ஷார்ப் ஆஸ் a blade. ஸோ அந்த டேட்ஸ் பேரிச்சம்பழத்தோட அந்த இலைகள், பேரிச்ச மரத்தோட இலைகள் வந்து பிளேட் அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் டஸ் தி டீக் ட்ரீ கிவ் அஸ்? தேக்கு மரம் நம்மளுக்கு என்ன கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த டீக் ட்ரீ கிவ்ஸ் அஸ் யூஸ்ஃபுல் வுட். நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான மரம் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ரீட் தி acrostic poem on friend. Write an acrostic poem like this on tree. ஸோ acrostic அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட அக்ரோனிம்ஸ் மாதிரி ஃபார் அந்த வேர்டில் இருக்க எல்லா லெட்டர்ஸ்க்கும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. லைக் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் லவ் ஈச் அதர், ஆர் ஃபார் ரெஸ்பெக்ட் ஈச் அதர், ஐ ஃபார் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர், இ ஃபார் என்ஜாய் பிளேயிங் வித் ஈச் அதர், என் ஃபார் நெவர் ஹர்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், டி ஃபார் டூ எவ்ரி திங் together. Like tree, T for trees are our gifts, R for rear them with care, E for enjoy the earth, E for everyday growing trees. It's again work in pairsல வந்து ரைமிங் வேர்ட்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னா சேம் சவுண்டில் எண்ட் ஆகிற வேர்ட்ஸ். ஸோ ட்ரீஸ், breeze, tall, small, shade, blade, wood, good. ஸோ இதெல்லாம் சேம் சவுண்டில் எண்ட் ஆகிருக்கு. சப்ளிமெண்ட்ரி, த ஆப்பிள் ட்ரீ அண்ட் தி ஃபார்மர். ஸோ ரீட் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ படித்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தி ஃபார்மர் ஹேட் ஸ்பெண்ட் ஹிஸ் சைல்ட்ஹுட் பிளேயிங் அண்டர் தி ட்ரீ. ஸோ அந்த ஃபார்மர் வந்து தன்னோட சைல்ட்ஹுட்டை அந்த மரத்துக்கு கீழே விளையாண்டு கழிச்சார் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. செகண்ட் ஒன், தி ஃபார்மர் ஃபெல்ட் த ஸ்பேஸ் குட் பி யூஸ் டு பில்ட் அ ஹவுஸ். அந்த ஃபார்மர் என்ன நினச்சார், இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு வீடு கட்ட கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணார் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். தேர்ட் ஒன், தி ஆப்பிள் ட்ரீ ரெக்வஸ்டட் தி ஃபார்மர் நாட் டு கட் இட். ஸோ அந்த ஆப்பிள் ட்ரீ வந்து ஃபார்மர்கிட்ட கட் பண்ணாத, என்னை கட் பண்ணாத அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஆல் தி லிட்டில் அனிமல்ஸ் வேர் ஹாப்பி அபவுட் தி ஃபார்மர்ஸ் டெசிஷன். ஸோ அங்கே இருக்கிற எல்லா சின்ன சின்ன விலங்குகளும் ஃபார்மரோட டெசிஷனை நினச்சி ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஃபிஃப்த் ஒன், தி ஆப்பிள் ட்ரீ வாஸ் ஹோம் ஃபார் ஆல் தி லிட்டில் பேர்ட்ஸ். அந்த ஆப்பிள் ட்ரீ தான் வந்து எல்லா பேர்ட்ஸுக்கும் வந்து ஒரு ஹோம் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆர் கேரக்டர். ஸோ ஸ்பீக்கர் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் டோன்ட் கட் தி ட்ரீ. ஸோ மரத்தை கட் பண்ணாதீங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க? ஸோ தி ஆன்சர் இஸ் ஃபார்மர்ஸ் டாட்டர் டு அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபார்மரோட டாட்டரும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் தான் சொல்கிறாங்க மரத்தை கட் பண்ணாதீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், யூ கேன் என்ஜாய் தி ஷேட் வென் யூ பிகம் ஓல்டு. ஸோ நீங்கள் ஓல்டு ஆனதுக்கப்புறம் அந்த நெல்லை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? ஸோ த ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார்மரோட டாட்டரும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும். நெக்ஸ்ட் ஒன், ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் இனிமேல் இந்த ட்ரீயை கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னது யார்? ஸோ தி ஆன்சர் ஃபார்மர். ஃபார்மர் வந்து அவரோட பொண்ணுக்கிட்ட சொல்கிறார், டு ஹிஸ் டாட்டர். நெக்ஸ்ட், சூஸ் தி ரைட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன், தி அனிமல்ஸ் பிகேம் ஒரீட் பிகாஸ். ஸோ அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரீ பண்ணிக்கிட்டாங்க, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர், தி ஃபார்மர் பிகேன் டு சாப் தி ட்ரீ. ஸோ அவர் மரத்தை ஒவ்வொன்றா கட் பண்ண ஆரம்பித்தார், அதனால அனிமல்ஸ் எல்லாம் ஒரீ பண்ணிக்கிட்டார். செகண்ட் ஒன், தி ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் கேம் அவுட் பிகாஸ். ஸோ ஃபார்மரோட டாட்டரும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வெளியே வந்தாங்க, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தே ஹர்ட் தி கமோஷன் ஆஃப் தி கிரியேச்சர். ஸோ அந்த கிரியேச்சர்ஸோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்,
தேர்ட் ஒன் தி ஃபார்மர் ப்ராமிஸ் தட் ஹீ வுட். ஸோ ஃபார்மர் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணார்? நாட் கட் தி ட்ரீ. ஸோ இனிமேல் ட்ரீ எப்போவுமே கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணார். நெக்ஸ்ட் ரீட் தி பேசேஜ் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் தி ஃபார்மர் நோட்டீஸ்? ஃபார்மர் என்ன நோட்டீஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி ஃபார்மர் நோட்டிஸ்ட் எ ஸ்மால் ஃப்ரூட் ஹேங்கிங் ஃப்ரம் அ பிரான்ச். ஸோ ஃபார்மர் என்ன நோட்டீஸ் பண்ணுறாரு? ஒரு சின்ன ஃப்ரூட்டு அந்த பிரான்ச்சில் தொங்கிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வாட் மேட் ஹிம் ரீகால் ஹிஸ் சைல்ட்ஹுட்? என்ன வந்து அவரோட சைல்டுஹுட்டை பற்றி நினைக்க வச்சுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர், தி டெலிஷியஸ் ஆப்பிள் மேட் ஹிம் ரீகால் ஹிஸ் சைல்ட்ஹுட். அந்த டெலிஷியஸான ஆப்பிள் வந்து அவரோட சைல்ட்ஹுட்டை ரிமெம்பர் பண்ண வச்சுச்சு. தேர்ட் ஒன், ஒய் டிட் ஹிஸ் டாட்டர் ஸ்டார்ட் ப்ளீடிங்? ஏன் அவரோட பொண்ணு கெஞ்சறக்க ஆரம்பித்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், when his daughter saw the changed expression on her father's face, she started pleading harder. ஸோ அந்த டாட்டர் வந்து அப்பாவோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் சேஞ்ச் ஆனதை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ மறுபடியும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் தி ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஸோ ஜம்பிள்டு சென்டென்ஸை ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், he did not listen to their cries அப்படின்ட்டு. ஸோ இங்கே எதுவுமே நான் அரேஞ்ச் பண்ணல, ஃபுல்லாக நம்ம தான் அரேஞ்ச் பண்ணோம். he did not listen to their cries. அவர் வந்து அவரோட அழுகைக்கு செவி சாய்க்கவில்லை. ஸோ செகண்ட், தி ஃபார்மர் கண்டினியூட் கட்டிங் ட்ரீ. ஸோ அந்த ஃபார்மர் வந்து கட் பண்ணிகிட்டே இருந்தார். நெக்ஸ்ட், ஹிஸ் சைல்டுஹுட் மெமரிஸ் மேட் ஹிம் ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக். அவரோட சைல்டுஹுட் மெமரிஸ் அவரோட மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ண வச்சுச்சு. he decided to cut the ட்ரீ திங்கிங் தட் இட் வாஸ் யூஸ்லெஸ். அவர் வந்து அந்த ட்ரீயை கட் பண்ணலான்னு முடிவு பண்ணார், ஏன்னா அவர் அது வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு நினச்சாரு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், தி டேஸ்ட் ஆஃப் தி ஆப்பிள் ப்ராட் பேக் ஹிஸ் சைல்ட்ஹுட் மெமரிஸ். அந்த ஆப்பிளோட டேஸ்ட் அவரோட சைல்ட்ஹுட் மெமரிஸை திரும்ப கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், தி ஃபார்மர் ஹேட் அன் ஓல்ட் ஆப்பிள் ட்ரீ இன் ஹிஸ் கார்டன். ஸோ அவரோட கார்டனில் ஒரு பழைய ஆப்பிள் ட்ரீ வச்சுருந்தார், அது ரொம்ப ஓல்டாக இருந்துச்சு. செவன்த் ஒன், ஆல் தி லிட்டில் அனிமல்ஸ் இன் தி ட்ரீ ப்ளீடட் வித் ஹிம். அந்த மரத்தில் இருக்க எல்லா லிட்டில் அனிமல்ஸும் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு வச்சு கட் பண்ண வேணான்னு. நெக்ஸ்ட், ஹீ ஸ்பெண்ட் ஆல் ஹிஸ் சைல்டுஹுட் பிளேயிங் அண்டர் தி ஆப்பிள் ட்ரீ. ஸோ அவர் வந்து அவரோட சைல்டுஹுட் ஃபுல்லாக அந்த ஆப்பிள் ட்ரீ கடையே கீழே தான் விளையாடி கழிச்சார் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், தி ஃபார்மர் ஹேட் அண்ட் ஓல்டு ஆப்பிள் ட்ரீ இன் ஹிஸ் கார்டன். ஸோ அந்த ஃபார்மர் வந்து அவரோட கார்டனில் ஒரு ஆப்பிள் ட்ரீ வச்சுருந்தார். அடுத்து, ஹீ ஸ்பெண்ட் ஆல் ஹிஸ் சைல்ட்ஹுட் பிளேயிங் அண்டர் தி ஆப்பிள் ட்ரீ. ஸோ அவரோட சைல்ட்ஹுட் ஃபுல்லாக அந்த ஆப்பிள் ட்ரீ கடையை விளையாட்டு கழிச்சார். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஹீ டிசைடட் டு கட் தி ட்ரீ திங்கிங் தட் இட் வாஸ் யூஸ்லெஸ். அதுக்கப்புறம் அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த ட்ரீ வந்து இதுக்கு மேலே யூஸ்லெஸ் அப்படின்னு நினச்சி அதை கட் பண்ண முடிவு பண்ணுறாரு. அடுத்து, ஆல் தி லிட்டில் அனிமல்ஸ் இன் தி ட்ரீ ப்ளீடட் வித் ஹிம். ஸோ அந்த ட்ரீயில் இருந்த லிட்டில் அனிமல்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கெஞ்சி கெடிச்சு கட் பண்ண வேணான்னு. ஸோ எகெயின், ஹீ டிட் நாட் லிசன் டு தேர் க்ரைஸ். ஸோ அவர் வந்து அவங்களோட அழுகைகள் வந்து பொருட்படுத்திக்கலை, கேட்கலை. நெக்ஸ்ட், தி ஃபார்மர் கண்டினியூட் கட்டிங் த ட்ரீ. அவர் மறுபடியும் கட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ த டேஸ்ட் ஆஃப் தி ஆப்பிள் ப்ராட் பேக் ஹிஸ் சைல்ட்ஹுட் மெமரிஸ். அந்த ஆப்பிளோட டேஸ்ட் வந்து அவரோட சைல்டுஹுட் மெமரிஸை திரும்ப கொண்டு வந்துச்சு. ஸோ ஹிஸ் சைல்டுஹுட் மெமரிஸ் மேட் ஹிம் ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக். ஸோ அவரோட சைல்டுஹுட் மெமரிஸ் வந்து அவர் பண்ண தப்பை அவருக்கு உணர வச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட், திங்க் அண்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன், விச் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி டு யூ லைக், ஒய்? ஸோ இந்த ஸ்டோரியோட எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐ லைக் த ஃபாதர் ரியலைசிங் ஹிஸ் மிஸ்டேக் அண்ட் ப்ராமிசிங் நாட் டு கட் தி ட்ரீ ஃபார் எவர். ஸோ எனக்கு அந்த ஃபாதர் வந்து தன்னோட மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணிவிட்டு இனிமேல் ட்ரீயை கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாருல, அந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ செகண்ட் ஒன், இஃப் த லிட்டில் அனிமல்ஸ் பிகம் ஹோம்லெஸ் வாட் வில் ஹேப்பன்? ஸோ அங்கே இருக்க லிட்டில் அனிமல்ஸ் எல்லாம் வீடு இல்லாமல் போயிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர், தே வில் பிகம் டெஸ்பரேட், சஃபர் அண்ட் சம்டைம்ஸ் டை. ஸோ அவங்க வந்து ரொம்ப தனிமையாகிடுவாங்க, இடத்துக்கு இடம் இருக்காது, ரொம்ப கஷ்டப்படும், மேபி இறந்து கூட போகலாம் அப்படிங்கிறாங்க. வாட் மேட் தி ஃபார்மர் ரியலைஸ் ஹிஸ் மிஸ்டேக்? ஸோ எது வந்து அந்த ஃபார்மரை அவரோட தவறை உணர வச்சிச்சின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், தி ஃபார்மர் நோட்டிஸ்ட் எ ஸ்மால் ஆப்பிள் ஹேங்கிங்
He plucked and bit the juicy fruit. The taste of the fruit. The farmer recollects his childhood. The memories of the fun he had as a boy made him realize his mistake. ஸோ அந்த ஃபார்மர் வந்து ஒரு சின்ன ஆப்பிள் மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த ஆப்பிள் பறித்து சாப்பிட்றாரு. அது செம்ம ஜூஸியாக இருக்குது. ஸோ அது வந்து அவரோட சைல்ட்ஹுட் மெமரிஸை அவரை ரிகலெக்ட் பண்ண வைக்குது. ஸோ அதனால வந்து அவர் வந்து சரி நம்ம பண்ண தப்பு அப்படிங்கிற தன்னோட மிஸ்டேக்கை வந்து உணர்ந்துக்கிறாரு. So next, look at the story and look at the table, read any story, then fill the table. ஒரு ஸ்டோரி படித்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில் ஆஃப் திஸ் ஸ்டோரி, அடுத்து ஆத்தரோட நேம், அதில் இருக்கிற கேரக்டர்ஸ், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், மொத்தம் எத்தனை கேரக்டர், அதில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர், அதில் இருக்கிற மெயின் பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ செல்ஃபிஷ் ஜெயிண்ட்டோட ஸ்டோரி எடுத்துட்டோம் நம்ம. டைட்டில் ஆஃப் தி ஸ்டோரி வந்து தி செல்ஃபிஷ் ஜெயிண்ட், அதோட ரைட்டர் ஆஸ்கர் வைல்ட். ஸோ டோட்டலாக 2 கேரக்டர் இருக்கும், டோட்டல் கேரக்டர்ஸ். அண்ட் த கேரக்டர் யூ லைக் த மோஸ்ட் வந்து த லிட்டில் சைல்டு. மெயின் பாயிண்ட்ஸ் வந்து த ஜெயண்ட் பில்ட் எ வால், த லிட்டில் சைல்டு கிஸ்ட் ஹிம், தி ஜெயண்ட் பிகேம் கைண்ட் ஹார்ட்டட், தி பாய் டு ஹிம் டு பேரடைஸ். என்னது, அந்த ஜெயண்ட் வந்து ஒரு வால் பில்ட் பண்ணார், அந்த குட்டி பையன் அவரை கிஸ் பண்ணுறான், அதனால அவர் கைண்ட் ஹார்ட்டடாக மாறிடுறாரு. ஃபைனலாக அந்த குட்டி பையன் அவரை பேரடைஸ்க்கு கூட்டிகிட்டு போனோம். செகண்ட், ஸ்டெப் டு சக்ஸஸ். ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸில் நம்மளுக்கு 5 கொடுத்துருக்காங்க. லைக் வி ஹாவ் டு செலக்ட் தி கேட்டகரி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு டெசர்ட், ட்ரை, வேலி, ஃபர்டர். ஸோ கிட்டத்தட்ட ரிலேட்டடான வேர்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரீப்பர், டென்ட்ரல். ஸோ கொடியும் அந்த தண்டு. அடுத்து ட்ரீக்கு என்ன இருக்கும், கொம்பு இருக்கும். ஸோ போ. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ரிவர், ஃப்ளோ, ஆறு ஓடும். மவுண்டைன் என்ன பண்ணும், அப்படியே நிற்கும். ஸோ தி ஆன்சர் ஸ்டெல். தேர்ட் ஒன் ப்ரீஸ், ஜென்டில், ஸ்டோம். ஸோ தென்றல் வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கும், புயல் எப்படி இருக்கும். ஸோ தி ஆன்சர் இஸ் வைலண்ட். ஃபோர்த் ஒன் மேங்கோ, ஸ்வீட்டாக இருக்கும். லைம் எப்படி இருக்கும். ஸோ லைம், எலுமிச்சை வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ தி ஆன்சர் இஸ் சவர், பி. ஃபிஃப்த் ஒன் பார்க், டிம்பர். ஸோ பார்க் வந்து டிம்பர் ஆகும், மரக்கட்டையாகும். ஸோ ஃப்ளவர் வந்து என்ன ஆகும், ஃப்ரூட் ஆகும். ஸோ தி ஆன்சர் இஸ் ஃப்ரூட்.